டிட்டோ டெய்லி vlog உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க. நம்ம ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை நீங்க கடைசி வரை பாருங்க. இதுல நிறைய பிள்ளைங்களுக்கு தேவையான ரிலேட்டிவ் ஆட்டு குட்டி டிப்ஸ் சொல்லி வச்சிருக்கேன். அதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி வச்சிருக்கேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி நம்ம வீடியோக்குள்ள போகலாம். காலையில் எழும்பினோடனே குட்டி பையனுக்கு இந்த ஸ்வீட் இட்லி தான் பண்ணியிருந்தேன். அதனடா ஸ்வீட் இட்லி அப்படின்னு யோசிக்காதீங்க. இது வேற ஒன்றும் இல்லைங்க. நாட்டு சர்க்கரை இருக்கலாம். நாட்டு சர்க்கரை அதாவது கருப்பட்டி நாட்டு சர்க்கரை இது எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணியில போட்டு டைல்யூட் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ அரிசி மாவோ இட்லி மாவோ எது வேணாலும் நம்ம கையில என்ன மாவு இருந்தோ அந்த மாவுல இதை கொஞ்சம் போட்டுக்கிட்டு இதுல நம்ம கொஞ்சம் அவனுக்கு ஹெல்த் ஆட்டு ராகி பவுடரும் பனானா பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணனேன். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இட்லி பாத்திரத்துக்கு பதிலாக இந்த குழிப்பணியாரம் அச்சு இருக்கலாம், அந்த குழிப்பணியார அச்சுல வச்சு கரெக்டா ஒரு 15 நிமிஷம் தான் வச்சு எடுத்தேன். சூப்பரான அந்த மினி இட்லி டைப்லாம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு அது பார்த்த உடனே அவனு ரொம்ப ஷாக் ஆயிட்டான். அம்மா இட்லி பண்ணிருக்குன்னு. நிஜமா சொல்லுது, அவன் சாப்பிட்டான். இதே மாதிரி நீங்களும் உங்க குட்டி பிள்ளைங்களுக்கு செஞ்சு பாருங்க. இதுக்கு ஃபுல் டீட்டெயில் ரெசிபி வேணுனாலும் கேளுங்க. நம்ம டிட்டோ ஸ்பைசி சமை சேனல்ல அப்லோட் பண்ணலாம், இல்ல டிட்டோ டெய்லி vlog சேனல்லையும் அப்லோட் பண்ணலாம். காலையில எழுந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அவனுக்காட்டு ஒரு சாப்பாடு ஹெல்த்தியாட்டு கொடுத்தோம். அந்த ஒரு சாட்டிஸ்ஃபைல தான் என் டே ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு காலையில வந்து ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸ் லீவு. அதனால அவர்கிட்ட வரும்போது சொன்னேன், எனக்கு காலையில கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவரும் சரின்னு தான் சொன்னாரு. சரி பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பி விடு, நானும் பிள்ளையும் மட்டும் சேர்ந்து போய் மீன் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிதான் சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிதான் அவரையும் இவனை கிளப்பினேன். அவரும் கிளம்பி அப்படி போயாச்சு. போனதுக்கு அப்புறம் தான் சரி எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சு. எப்பவும் எனக்கு தெரியல, எனக்கு இவன் மட்டும் இருக்கனால என்னமோ தெரியல, இவனை வெளியில எங்கேயாச்சும் அனுப்பி விட்டாலோ இல்ல கடைக்கு போனாலும் அன்னைக்கு தான் ஒரு மாதிரி போரிங்கா இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு டல்லா இருக்கும். அது எதனாலன்னு எனக்கு தெரியல. அப்படிதான் இன்னைக்கு இருந்துச்சு. அவனை கடைக்கு எல்லாம் அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் பார்த்து வீட்டுல என்ன செய்ய அப்படி போர் அடிச்சு, நல்ல போர் அடிச்சு. சரி பிள்ளையும் அவங்களும் வரகமனே வேலையெல்லாம் பார்த்து முடிப்போம் அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன். 2 பேரும் போனது போன வாக்குதான். வந்தது கரெக்டா 11 மணிக்கு. அது போனது 9:30க்கு, வந்தது 11 மணிக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாம வரும்போது கை நிறைய 3 கவர் மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அதாவது இந்த நெத்திலி மீனும் கூடவே ஒரு இறால் டைப்பும் அடுத்து சாலை, அப்படி 3 டைப்பு மீன் வாங்கிட்டு வந்தாங்க. நான் அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், நெத்திலி கழுவி தாங்க, அந்த அந்த ப்ரான் மாதிரி இருக்குல்ல அது வந்து ப்ரானா நன்னீர்ல வளரும் அப்படின்னு சொன்னாங்க, குளத்து மீன் அந்த டைப்பு அப்படின்னு. அப்புறம் ஆளை நீங்க கழுவி தாங்க எல்லாமே அவர்கிட்ட தான் கொடுத்தேன். கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு சொல்லி தான் பார்த்தேன். அப்போ குட்டியாட்டு வேலை இருந்துச்சு. என்ன வேலைனா துணி விரிச்சணும். அப்போ துணி விரிக்க மாடியை போனா வெளியில போய் பார்த்தா பயங்கர மழை. அப்பதான் மனசுல இருந்துச்சு, நல்ல வேலை பிள்ளைங்க இவங்களும் வந்ததுக்கு அப்புறம் தான் மழை பெய்யுது. ஏன்னா அதுக்கப்புறம் மழை பெஞ்சோன்னு இந்த 2 பேருக்கு சளி பிடிக்கும். சளி பிடிச்சானா எனக்கும் கூட சளி தந்துடுவாங்க. அதனாலதான் மனசுல நினைச்சேன். இவங்க வந்ததுக்கு அப்புறம் அதுவும் என் ஹஸ்பண்ட் சொன்னேன், நல்ல வேலை நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மழை பெய்யுது, இல்லைன்னா 2 பேருக்கும் சளி பிடிக்கும் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, அப்படியான்னு கேட்டுட்டு வெளியில போய் பார்த்தா உண்மையிலே சொல்லணும்னு நல்ல இருட்டி கிடந்து நல்ல மழை. 2 நாள் வெயில் அடிச்சு. அதை நம்பிதான் நானே துணி போட்டேன். பார்த்தேன், நான் துணி துவைச்சதுக்கு அப்புறம் நல்ல மழை. இனி காஞ்சு கிடைக்குமான்னு கேட்டா தெரியல. பாப்போம், மொட்டை மாடியில போட்டுட்டு காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து ரூம்ல கொண்டுட்டானா, இல்லைன்னா அது காயலையா அப்படியே எடுத்து ரூம்ல கொண்டு வந்து ஃபேனுக்கு அடியில தான் போடணும். அப்படி நான் நினைச்சு வச்சிருக்கேன். பார்க்கலாம். அப்படியே குட்டி மணி பிளான்ட்ஸ்ல வந்து நிறைய வேர் வந்து நாசாயிடுச்சு. இனி என்ன பண்ணனே தெரியல. சரி மணி பிளான்ட்டை இனி கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த மணி பிளான்ட்டை கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன். பிளான்ட்டை தண்ணியில விட்டு ரொம்ப நாளான மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் இருக்குத மணி பிளான்ட்டை படபட கிளீன் பண்ணி பிள்ளை வரவுமே பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி அவன் கப்பை உடைச்சான். இனி இதையும் கூட அவன் கிட்ட காட்டினா கண்டிப்பா இதையும் நாசாக்குவான். அதனாலதான் அவங்க வரவுக்கு பண்ணி படபட வேலையை முடிக்கும்னு சொல்லிதான் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்து பார்த்து கிளீன் பண்ணி வச்சிருந்தேன். என்னன்னே தெரியல, சில மணி பிளான்ட் நல்லா வருது, சில மணி பிளான்ட் வரல. இது மலையில கொண்டு போய் வச்சா நல்லா வரும்னு நினைச்சு மலையிலயும் கொண்டு போய் வச்சேன்.
வேற அடிச்சே தவிர, ஆனா அது லீஃப் ஒண்ணும் வரமாட்டேங்குது. எதனாலன்னு தெரியல. சரி இருக்குத எல்லாத்துக்கும் மணி பிளான்ட்டுக்கு அந்த வேர் எல்லாத்தையும் கட் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லி தான் கட் பண்ணிக்கிட்டு, மணி பிளான்ட்டுக்கு பாட்டில் இருக்குல்ல, அந்த பாட்டில கிளீன் பண்ணுவோம்னு சொல்லி தான் கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன். கிளீன் பண்ணி ரொம்ப நாளான மாரி இருந்துச்சு. சரி கிளீன் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லி கிளீன் பண்ணுனேன். ஏன்னா அதுல பாசி பிடிச்சிருந்தது. ஒருவேள அந்த பாசி பிடிச்சதுனாலே வரலையா என்னன்னு தெரியல. சரி கிளீன் பண்ணுவோம்னு சொல்லி தான் ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து கிளீன் பண்ணேன். இந்த பாட்டில் வந்து என்னன்னா, அந்த ரோட்ல இருந்துச்சு. இந்த குடிச்சிட்டு கொஞ்சம் பாட்டில் எல்லாம் தூர எறிஞ்சாங்க. சரியா? அப்போ என் ஹவுஸ் ஓனர் 2, 3 பாட்டில் எடுத்து அவங்க வீட்ல வந்து பிளான்ட்ட வளர்த்துனாங்க. அது பார்க்க எனக்கு நல்ல இஷ்டப்பட்டேன். அப்பதான் என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன், "என்னங்க நமக்கு இதே மாரி செய்வோமா?" அப்படின்னு. நான் சொல்லவே வேண்டாம். அவரே செஞ்சு வச்சுட்டாரு. ஏன்னா, நான் இப்படிதான் ஏதாவது நெனச்சுட்டு அவர்ட்ட போய் கேட்டா போதும். உடனே அதுக்கு ஆப்போசிட்டா வேற ஏதாவது பண்ணுவாரு. இதுக்கு முன்னாடி நான் ஆயில் கேன் ஸ்ப்ரே பாட்டில் ஒண்ணா மனசுல நெனச்சேன். சரி இதே மாரி வாங்குவோம் அப்படின்னு. பிரைஸ பார்த்தா 306. சரி வாங்குவோம்ன்னு சொல்லி 2 பாட்டில் வாங்கினேன். அப்ப இவரு பார்த்துட்டு என்ட்ட என்னன்னு தெரியல. நான் ஆர்டர் போட்ட திங்ஸ் எல்லாம் இவரு வரும்போது வருது. டெலிவர் ஆகுது. ஏன்னா நான் ஆர்டர் போட்டது அவருக்கு தெரியாது. ஆனா ரிசீவ் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டு, "இது ஏன் நீ ஆர்டர் போட்ட? இது என்ட்ட நீ சொல்லியிருக்க கூடாதா? இங்க நான் அதுக்கேத்தபடி பண்ணியிருப்பேன்ல." இப்படிதான் கேட்பாரு. அப்படிதான் நான் ஆர்டர் போட்ட பாட்டில பார்த்துட்டு என்கிட்ட கேட்டாரு, "இது ஏன் நீ ஆர்டர் போட்ட? இதுக்கு நான் ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் உனக்கு ஈஸியா பண்ணி தரேன்னு" சொல்லிட்டு 2 இந்த பீர் பாட்டில் இருக்குல்ல, அந்த பீர் பாட்டில கிளீன் பண்ணிட்டு, அதுல இருந்த எல்லாத்தையும் நீக்கிட்டு, அந்த பாட்டில எப்படி கிளீன் பண்ணாருன்னு தெரியல. சூப்பரா கிளீன் பண்ணி, இப்ப ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் ஆக்கி வச்சிருக்காரு. நெறைய வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க. நான் நெய் ஊத்தோக்கம், அதே மாரி அதாவது கடுகு தாளிக்கலாம் ஸ்ப்ரே பண்ணுவேன்ல, அந்த பாட்டில் தான். இந்த ஆயில் பாட்டில அவரே செஞ்சு தந்தாரு. அதே மாதிரி இந்த பாட்டிலும், இதுவும் அவருதான். நான் ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி, இந்த பவுல் மாதிரிங்களா, அத தான் பார்த்து கேட்டேன். சார் இப்படி பண்ணி தந்தாரு. இந்த மணி பிளான்ட், அதாவது ஹார்ட் அதுக்குள்ள நடுவுல சின்ன சின்ன ஓட்டையா நெறைய இருந்துச்சு. ஆனா இந்த மணி பிளான்ட்க்கு வெரைட்டி அதுதான். ஆனா என்ன இந்த மணி பிளான்ட் மட்டும் எத்தன பண்ணாலும் வர மாட்டேங்குது. அது எதனாலேன்னே தெரியல. நெறைய வாட்டி நான் பார்த்தேன். 2 லீஃப் வரும். 3வது லீஃப் வந்தோனே கரிய ஆரம்பிக்குது. சரி பாட்டிலுக்கு மிஸ்டேக்கா அப்படின்னு நினைச்சு தான் இத வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன். கிளீன் பண்ணதுக்கப்புறம் சரி வரும் அப்படின்னு சொல்லி தான் போட்டேன். 2 இலை வருது. 3வது இலையில கரியுது. அ இப்ப அவங்க 2 பேரும் வந்ததுக்கப்புறம் மீன கழுவ ஆரம்பிச்சேன். பார்த்தீங்களா மீனு? இது வந்து இறாலு. ஆக்சுவலி என்னன்னா, இந்த இறால் மீனெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த கவர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கவர 2, 3 வாட்டி நல்லா அலசிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இந்த வேஸ்ட் வைக்க யூஸ் பண்ணிக்கணும். அதாவது இப்ப பாருங்க, இந்த இறால் இருக்குல்ல, இது பெரிய இறால். இதுக்கு சதையே நல்ல பெருசா. ஆனா உண்மைய சொல்ல இந்த இறால கண்டா ஏமாந்து வாங்கிடாதீங்க. டேஸ்ட்டாவே இல்ல. அதுக்கு நம்ம சின்ன இறாலே பரவாயில்லன்னு தான் தோணுச்சு. இந்த இறால வந்து கழுவுறது ரொம்ப ஈஸி. அதுக்கு தலை இருக்குல்ல, தலைய 2 வாட்டி அங்கோட்டும் இங்கோட்டும் திருப்பணும். திருப்பினதுக்கப்புறம் அதுக்கு இடுப்பு பக்கத்துல ஒரு சின்னதாட்டு ஒரு கோடு இருக்கும். அதையும் பிடிச்சு இழுத்தா அதுக்கு தோடு அப்படியே வெளியில வரும். அதுக்கப்புறம் இதுக்கு முதுகுல ஒரு கோடு மாதிரி இருக்கு. அது நமக்கு பார்த்தாலே தெரியும். அந்த கோடு இருக்கான்னு தான் நான் தேடினேன். பார்த்தா அந்த கோடு இருந்துச்சு. அந்த கோட வந்து லைட்டா கீறி எடுத்தாலே போதும். ஈஸியா வந்துடும். அதே போல தான் இருக்கிற மீன் எல்லாத்தையும் நீட்டா கழுவி எடுத்தேன். இந்த மீனுக்கு குவாட் இல்ல. இனி வர மீனுக்கு குவாட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா காட்டி தரேன். அவர்ட்ட குடுத்தேன். மீன கழுவி தாங்கன்னு. பட் அவரு சொன்னாரு, "இல்ல இப்ப கழுவல. நீ கழுவிக்கோ. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு" சொல்லி தான் அவரே கிளம்பி போயிட்டாரு. என்னன்னு தெரியல. கீழ கார் பார்க் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல எலிக்கு தொல்லை அதிகம்னு சொல்லிட்டு தான் போனாரு. மேபி அங்க எலி ஏதாவது கொல்றதுக்கு ஏதாவது பிளான் போட்டிருப்பாரா இருக்கலாம். தெரியல. ஃபர்ஸ்ட்டு சொன்னாரு, "நான் கிளீன் பண்ணி தாரேன்" அப்படின்னு. நானும் அத நம்பி ஜாலி தானே அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். பார்த்தா எல்லாத்தையும் நான் தான் பண்ண வேண்டியது இருக்கு. தம்பியும் கையோட கூட்டிட்டு போறேன்னு தான் சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அதனால அவன் இல்லாதனால படபடா எல்லா வேலையும் முடிச்சிடலாம்னு சொல்லி தான் முடிச்சேன். ஏன்னா பிள்ளை இருந்தா கண்டிப்பா இதெல்லாம் பண்ண விட மாட்டான். அவனுக்கு எல்லாத்தையும் பார்க்கணும். நான் எப்படிலாம் மீன கிளீன் பண்ண அது அத்தனையும் அவனுக்கு பார்க்கணும். அதனால தான் இப்ப பாருங்க, இந்த முதுகுக்கு பின்னாடி ஒரு கோடு இருக்குல்ல, அந்த கோடு லைட்டா நம்ம கையிட்டு கீறினாலே போதும். அது வந்துடும். அதுக்கப்புறம் அது நரம்பு மாதிரி இருக்கு. அதை இழுத்தாலே அந்த இறாலுக்கு முதுகுல இருக்க கோடு அப்படியே வந்துடும். அப்படிதான் நான் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா காலிங் பெல் அடிச்சு. பார்த்தா 2 பேரும் வந்தாச்சு. என்ன மீன கிளீன் பண்ணி முடிஞ்சான்னு கேட்டாரு. நானும் இல்ல இனிதான் கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்து கிளீன் பண்ணேன். "ஏன் கிளீன் பண்ணி தருவீங்களான்னு?" கேட்டேன். "இல்ல எனக்கு வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. கையோட பிள்ளையும் கூட கூட்டிட்டு போனாரு. 2 பேரும் மட்டும் போயிட்டு வராங்க. அப்படியே நானும் சரின்னு சொல்லிட்டு என் வேலைய பார்க்க ஆரம்பிச்சேன்.
இந்த இறால் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷு தான். சரி கெட்டு போகல. ரொம்ப ஃப்ரெஷ்ஷுனா ரொம்ப ஃப்ரெஷ்ஷு. பார்த்தாலே தெரிஞ்சு அந்த சதைய தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ளஷ் வந்து நல்ல சாஃப்ட்டா இருந்துச்சு. சில மீன் கெட்டு போச்சுன்னா, அதுக்கு ஃப்ளஷ் வந்து கொஞ்சம் கொழ கொழன்னு இருக்கும். இந்த மாம்பழம் எல்லாம் தள்ளு பட்டானா எப்படி கொழ கொழன்னு இருக்குமோ, அதே மாரி கொழ கொழ இருந்ததுன்னா, அது கெட்டு போன மீனு. இது நல்ல ஃப்ரெஷ்ஷு. அதனால தான் சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாரு. இதுக்கு விலை வந்து ரூ. 350. அப்படியே அந்த நெத்திலி மீனுக்கு 1/2 கிலோ ரூ. 250 சொன்னாங்க. அப்படியே வாங்கிட்டு வந்தாரு. நானும் இந்த 2 மீனை வச்சு எப்படிதான் நான் கூட்டு வைப்பேன்னு எனக்கே தெரியல. சரி இன்னைக்கு நெத்திலி வச்சுட்டு இன்னொரு நாள் நான் வந்து இந்த இறால குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு தான் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன். ஆனா உண்மையில சொல்ல போனா இந்த இறால் குழம்பு வந்து சதை கொஞ்சம் இதாட்டு இருந்தாலும் குழம்பு டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு ரெசிபி நம்ம டிட்டோ ஸ்பைசி சமையல் சேனல்ல அப்லோட் பண்ணுவேன். மறக்காம போய் பாருங்க. இப்ப இறால் எல்லாம் நல்லா நீட்டா கழுவியாச்சு. இருக்கிற தோடு எல்லாத்தையும் அதே பிளாஸ்டிக் பைக்குள்ள போட்டு அப்படியே எண்ணி குடுத்து விட வேண்டியதுதான். ஏன்னா வச்சிருந்தா வீடு ஃபுல்லா நாறும். பாருங்க ஒரே ஒரு இறாலுக்கு இதை மட்டும் காலை பாருங்க. இந்த நண்டுக்கு கால் இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி இருக்கு. அதுக்கு முடிய எடுத்து முடிய எடுத்து நான் என்னெல்லாம் கூத்து பண்றேன்னு பாருங்க. ஏன்னா 2 பேர்ல இல்ல, அதனால நமக்கு ஜாலி தானே இருக்குது. எல்லாமே நம்மளே பண்ணி முடிச்சிடலாம்னு சொல்லிதான் படபடா இருக்கிற வேலையை முடிச்சுட்டு அதே கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்படியே ஒதுக்கிச்சு. எண்ணிறான். இதுதான் நெத்திலி தான். இந்த நெத்திலி மீன் மட்டும்தான் எப்படிதான் என் அம்மாமாரோ கழுவணுமோ சத்தியமா தெரியல. என் அம்மா எல்லாம் கழுவும் பாருங்க, நின்று 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நின்று கழுவும். அதே போலதான் இன்னைக்கு நானும் இருந்து கழுவினேன். அப்ப எல்லாம் தோணுச்சு அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு கழுவி இருக்கும் அப்படின்னு. ஏன்னு தெரியுமா? இந்த நெத்திலி மீனை கழுவுக்கு ரொம்ப கஷ்டங்க. அதுக்கு தலைய பூச்சணும், வாலை பூச்சணும். ஐயையோ! எவ்ளோ எனக்கே கடுப்பாச்சு. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, வாங்குன நெத்திலிய வாங்கக்கூடாதுன்னு. ஆனா, அதுக்கு போட்டு வச்சதுக்கு அப்புறம் நெத்திலி எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவால்ல. டேஸ்ட் நல்லா தானே இருக்கு அப்படின்னு தோணுச்சு. இந்த நெத்திலி மீன் இருக்குல்ல, இந்த நெத்திலி மீன் வந்து இந்த டெலிவரி முடிச்சதுக்கு அப்புறம் குழந்தை பெத்து கிடந்தா கண்டிப்பா குடுப்பாங்க. ஏன்னா இதுல அவ்வளவு நெய். அது மட்டும் இல்லாம நெறைய எப்படி சொல்ல நெறைய சத்து உண்டு இந்த நெத்திலி மீனுக்கு. அது கால்சியம் கூட. சரியா? அது கழுவுனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது அதுல எவ்வளோ நெய் இருக்குன்னு. கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாத்திரம் ஃபுல்லா நெய். அதான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணினேன். இந்த நெத்திலி மீன் கிளீன் பண்ணக்கு எல்லா மீன் கிடைச்சாலும் நீங்க கிளீன் பண்ணக்கு ஒரே ஒரு மெத்தட். இந்த கல்லுப்பு இருக்குல்ல, அந்த கல்லுப்பை போட்டு நல்லா அலசுங்க. நல்லா உங்களால எந்த அளவு அலச முடியுமோ அந்த அளவு அலசுங்க. அதுல இருக்க வேஸ்ட் கழுவி எல்லாம் கையில வந்துடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை பாருங்க எந்த அளவு கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு. இனி விரசி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நெத்திலி மீனை மாத்திட வேண்டியதான். அந்த பாத்திரத்துல எவ்வளவு படர்ந்துருக்குன்னு நீங்களே பாருங்க. அந்த அளவு நிறைய நெய் இருந்துச்சு. இனி அதாவது இந்த நெத்திலிய வந்து இனி நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை ஆட்டு பண்ண போறேன். சும்மா நெத்திலியை ஃப்ரை பண்ணிக்கிட்டு அதுல கடுகு தாளிச்சுக்கிட்டு கொஞ்சம் உள்ளி போட்டு சாப் பண்ணி கொஞ்சம் சாஸ் எல்லாம் போட்டு எடுத்தா இந்த நெத்திலி 65 ரெடி. அது குட்டி பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவனுக்கு வேண்டி பண்ணுதேன். நெத்திலி மீனை கிளீன் பண்ண மணியை பார்த்தா மணி கரெக்டா 12:30 ஃபோன் பண்ணி என்னட்ட கேக்குதாரு, பிள்ளைக்கு சாப்பாடு ரெடி ஆச்சா அப்படின்னு. என்னடா கொடுமை, நான் இப்பதானே சாப்பாடு செய்யவே ஆரம்பிக்கிறேன். சோறு ரெடி, எனக்கு கூட்டு குழம்பெல்லாம் ரெடி பண்ணணும் பாத்தீங்களா. அதனாலதான் சரி படபட இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாம படபட வேலையை முடிப்போம்னு சொல்லி தான் வேலையை முடிக்க ஆரம்பிச்சேன். எல்லாம் மீனை 1 வாட்டி 2 வாட்டி அலசுறதை விட ஒரு 4, 5 வாட்டியாவது கண்டிப்பா நான் அலசுவேன். அப்பதான் எனக்கு சாட்டிஸ்ஃபையாவே இருக்கும். அதனால தான் இருக்குதா மீனை படபட கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிதான் கிளீன் பண்ணவே செஞ்சேன். இறாலையும் கையோட கிளீன் பண்ண ஒரு 3, 4 தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இனி இறாலை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு இந்த நெத்திலி மீனை தான் இன்னைக்கு ஃப்ரை பண்ண போறேன். நெத்திலி ஃப்ரையும் இந்த வெறும் குழம்பு தான். வெறும் குழம்பு காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். வெறும் குழம்பு வைக்கிறது ரொம்ப டைம் சேவிங்ஸா இருந்துச்சு. அதனாலதான் வெறும் குழம்பு வச்சுட்டேன். இதே மாதிரி நீங்களும் எப்பெல்லாம் டைம் சேவ் ஆகணுமோ அந்த டைமுக்கு இந்த வெறும் குழம்ப வச்சு விடுங்க. இதுக்கு டீட்டெயில் ரெசிபி நம்ம டிட்டோ ஸ்பைசி சமையல் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்ஸிமம் பேச்சுலரா இருந்தனா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த நெத்திலி ஃப்ரையும் வெறும் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். இனி நெத்திலி ஃப்ரை ரெடி ஆச்சு. இனி அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூடோட நெத்திலி ஃப்ரையும் கொஞ்சம் சாதமும் கூடவே வெறும் குழம்பு வச்சு சாப்பிட்டேன். டேஸ்ட்டும் சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி ரெசிபியை நீங்க சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். நாங்க நெத்திலி ஃப்ரை வச்சு இன்னைக்கு சாப்பிட போறோம். நல்ல மழை. இனி ஒரு குட்டி தூக்கம் தூங்கிட்டு இனி நாளைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா
நம்ம டிட்டோ டெய்லி விளாக் சேனலு இதே போல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சின்ன சப்போர்ட் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம இனி இந்த வீடியோக்கு எண்டுக்கு வந்துட்டோம். இனி நம்ம விளாக் வந்து நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு புதிய ரெசிபியோட வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை.